நான் சொல்லுகிறேன், தர்மம் தன் வாழ்வதனை சூது. I am not prepared to answer you. You are anti-Indian. முடிவு பண்ணிட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா? எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவில் கடந்த சில தினங்கள் நடந்த 2 முக்கியமான நிகழ்வுகளை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது தான் ரொம்பவே ஆச்சரியத்தையும் அதே நேரத்தில் அதிர்ச்சியும் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதை நம்ம இந்த பதிவோட இறுதியில் பார்க்கலாம். முதல்ல திமுக சார்பாக போட்டியிடக்கூடிய மாநிலங்களவை எம்பிக்கான பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இப்படி திமுக சார்பாக எம்பியான 4 பேரில் 2 பேரை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். முதல்ல மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஒரு கட்சி வச்சிருந்தார்ல கமல், அவரும் திமுக சார்பாக எம்பி ஆக போறாரு. அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக கூட்டணிக்கு போனாரு கமல்ஹாசன். ஆனா நான் கூட்டணிக்கு வரேன், ஆனா எனக்கு சீட்டெல்லாம் கொடுத்துடாதீங்க, நிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, அப்படியே நின்னாலும் தோத்து போயிடுவேன், அதனால எனக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாங்க. அதன்படிதான் இப்ப கமல்ஹாசனுக்கு மாநிலங்களவை எம்பி சீட்டை கொடுத்திருக்கு திமுக. இதுல என்னடா இருக்கு, அவர் உடன்படிக்கை போட்டுக்கிட்டாரு, அதன்படி திமுக கொடுத்திருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிச்சும் போது என்னென்னலாம் சொன்னாரு அப்படின்னு பின்னோக்கி பார்க்க வேண்டியது தமிழக மக்களுக்கு முக்கியமானது. ஏன் அப்படின்னா இந்த கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார் அப்படின்னா, நான் மாற்று அரசியல் செய்ய வந்திருக்கேன், திமுக அதிமுக இது ரெண்டுமே ஊழல் நிறைஞ்ச கட்சி, நான் எந்த கட்சிகளோடையும் கூட்டணிக்கு போக மாட்டேன், அப்படி போகணும்னு நினைச்சிருந்தா நான் இப்பயே கூழ கும்பிடு போட்டுட்டு போயிருந்திருக்கலாம், அது மட்டும் இல்லாம திருடர்களோடும் கயவர்களோடும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சத்தியமா சொல்லுவேன் அப்படின்னு சத்தியம் வேற பண்ணாரு இந்த கமல்ஹாசன். நாம் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று நீங்கள் பகிரங்கமாக அறிவிப்பீர்களா? அறிவிச்சுட்டா போச்சு. இதை யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு கட்சியை துவங்கி கூட்டத்தை கூட்டி இதெல்லாம் செய்யாம ஒரு பெரிய கட்சியிடம் சேர்ந்து கொஞ்சம் கூழ கும்பிடு போடணும், போட்ட போச்சு. அப்படி போயிருக்கலாம்ல, ஏன் போகல? அப்ப மக்கள் ஆட்சியாக அது மலராது என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆக கயவர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கண்டிப்பாக சத்தியம் செய்து கொடுக்கலாம். திருடர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று தைரியமாக சத்தியம் பண்ணி கொடுக்கலாம். குற்றவாளிகள் என்று எங்களுக்கு தெரிந்து விட்டால் கூட்டு சேர்க்க மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுக்கலாம். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது டார்ச் லைட்டை வீசி டிவி எல்லாம் உடைச்சாரு இந்த கமல்ஹாசன். அது மட்டும் இல்லாம 2021 தேர்தலுக்கு முன்னாடி அவருக்கு கொடுத்த ஒரு பேட்டியில அன்றைய காலகட்டத்தில் திமுக வருவது காலத்தின் தேவையா இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு அதே திமுக வரவே கூடாது அப்படிங்கறதான் காலத்தின் தேவையா இருக்கு அப்படின்னு பேட்டி கொடுத்தாரு. முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி அந்த காலத்தின் தேவை, அதை தடுத்திருக்கவே முடியாது. அப்ப அது வந்து நிகழ்ந்தே ஆக வேண்டிய ஒரு தேவை தமிழகத்திற்கு இருந்தது. இப்பொழுது அதே மாதிரி அவர்கள் வருவது எவ்வளவு முக்கியமாக இருந்ததோ அதே போல் அவர்களை நீக்குவதும் முக்கியமான ஒரு தருணமாக மாறிவிட்டது. அது மட்டும் இல்லாம 2021 தேர்தலுக்கு முன்னாடி சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார், ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை, அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார், எதிர்காலம் வரும் என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் அப்படின்னு தன்னை எம்ஜிஆர் நினைச்சிட்டு ட்வீட்லாம் போட்டாரு இந்த கமல்ஹாசன். அதே நேரத்தில் அவர் சொன்னதுக்கு எதிராக அவரோட ஆசைக்காகவும் தேவைக்காகவும் திமுகவின் காலை பிடிச்சி இன்னைக்கு எம்பி ஆயிருக்காரு கமல்ஹாசன். இதுல என்ன ஒரு பெரிய காமெடி அப்படின்னா, இன்னைக்கு எந்த ஸ்டாலினோட காலை பிடிச்சி இந்த எம்பி பதவி வாங்கியிருக்காரோ அதே ஸ்டாலினை பத்தி 2021 தேர்தலின் போது கமல்ஹாசன் என்ன சொன்னார் தெரியுமா? கருணாநிதியை நான் அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சேன்னா முக ஸ்டாலின் சொன்னாலே போதும் அப்படின்னாரு. அவர் சொன்னதுக்கு டபுள் நாங்க சொல்ற எக்கானமி, அது அவர்னு தான் சொல்றது மரியாதையா சொல்லணும்ங்கிறதுக்காக அவர்னு சொன்னேன். முக ஸ்டாலின் அவருங்கிறது தான் மரியாதை. நான் வந்து வேற ஏதோ வீல் சேரை பத்தி பேசிட்டு இருந்தேன். அப்போ கலைஞரை நீங்க அவமானப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் அவமானப்படுத்தணும்னு சொன்னா சும்மா முக ஸ்டாலின் சொன்னாலே போதுமானது. அவர் அவமானப்படுத்தணும்னு சொன்னா சும்மா முக ஸ்டாலின் சொன்னாலே போதுமானது. அது மட்டும் இல்லாம நேர்மையா அரசியல் செஞ்சு ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்புறவங்க மட்டும் என் கூட இருங்க, அப்படி நம்பாதவங்க எல்லாம் இன்னும் 1 நிமிடங்கள கதவு திறக்கும், நீங்க வெளில போயிடலாம் அப்படின்னு படத்துல வர ஷூட்டிங் மாதிரி கையை காமிப்பாரு. அவர் கையை காமிச்ச உடனே பின்னாடி கதவு திறக்கும். நேர்மையாக இருக்க முடியும், அந்த மாதிரி அரசியல் செய்து ஜெயிக்கவும் முடியும் என்று நம்புவர்கள் மட்டும்தான் இங்கே இருக்க முடியும். அதில் சற்றே அவநம்பிக்கை இருந்தாலும் இன்னும் சில நொடிகளில் அந்த கதவு திறக்கும்.
அப்படி கதவு திறந்த போது யாரும் வெளியில போகல. ஆனா 2021 தேர்தல் முடிஞ்ச உடனே கமலை தவிர மிச்ச எல்லாருமே கட்சியை விட்டு போயிட்டாங்க. அதுலயும் குறிப்பா கமல்ஹாசன் 2021 தேர்தலின் போது எந்த திமுகவை கடுமையா எதிர்த்தாரோ அதே திமுகவில் போய் இணைஞ்சாங்க. அவங்க எல்லாம் இணைஞ்சு சில வருடங்களுக்கு பிறகு கமல்ஹாசன் போய் திமுக ஐக்கியம் ஆயிட்டாரு. இப்படி கமல்ஹாசனோட இந்த அரசியலை தமிழக மக்கள் கூர்ந்து கவனிக்கணும்னு ஏன் சொன்ன அப்படின்னா, இப்படித்தான் ஒவ்வொரு தேர்தலின் போதும் கமல்ஹாசன் போன்ற நடிகர்களை இறக்கி தங்களோட எதிர்ப்பு வாக்குகள் ஒரு சேர ஒரே கட்சிக்கு போயிடக்கூடாது, அதுலயும் குறிப்பா அதிமுகவுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு திட்டம் போடும் திமுக. நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கமல்ஹாசன் அரசியலுக்கு வந்ததே 2021 திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். கிட்டத்தட்ட இப்போ அதே மாதிரியான அரசியல் தான் செஞ்சுட்டு வர்றாரு விஜய். 2021 தேர்தலில் கமல்ஹாசனுக்கு விழுந்த 3% மேற்பட்ட வாக்குகள் இன்னைக்கு வீணா தான் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருமே மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் கமல்ஹாசனுக்கு வாக்களிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அவரே திமுக போய் ஐக்கியம் ஆயிட்டாரு. இப்படி கமல்ஹாசன் தனியா கட்சி ஆரம்பிக்காம இன்னைக்கு திமுக போய் சேர்ந்தது போலவே அன்னைக்கே போய் சேர்ந்திருந்தார் அப்படின்னா அவருக்கு விழுந்த 3% வாக்குகளும் நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்திருக்கும். நாம் தமிழர் கட்சி 2021 அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாகவும் மாறி இருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் கெடுத்து தன்னை நம்பி வாக்களிச்ச 3% மக்களின் நம்பிக்கையை சதைச்சிருக்காரு கமல்ஹாசன். அடுத்ததா திமுகவின் சார்பாக தேர்வு செய்யப்பட்டுள்ள இன்னொரு எம்பி யாரு அப்படின்னா கவிஞர் சல்மா. இவங்க தன்னை கவிஞர் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஆனா இணையத்துல எப்படி திமுகவின் ஆண் உடன்பிறப்புகள் எழுதுறாங்களோ, அதாவது ஆபாசமா எழுதுறாங்களோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இவங்களும் எழுதுவாங்க. அதுலயும் குறிப்பா நாம் தமிழர் கட்சியின் பெண்கள் மீது வன்மத்தை கக்குவாங்க. அதற்கு உதாரணமா அவங்க போட்ட ஒரு சில ட்வீட்களை பத்தி பார்க்கலாம். 2023 புயல் வந்த போது எங்களுக்கு போதுமான அளவு உணவு இல்லை அப்படின்னு ட்விட்டர்ல ஒருத்தர் பதிவு போட்டதுக்கு இவங்க என்ன பதில் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, வீட்டில் அரிசி பருப்பை வழித்து துடைத்து வைத்திருப்பீர்களா என்ன, அரசு புயல் வருவதாக கொடுத்த அறிவிப்புகள் உங்களுக்கும் சேர்த்துதான் அப்படின்னு பதிலடி கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் ஃபாத்திமா ஃபர்கானா அப்படிங்கிற நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிக்கு கேக்கு ஊட்டிடுவாரு. சீமான் இந்த ஃபாத்திமா ஃபர்கானாவை தன்னோட மகள் அப்படின்னு தான் சொல்லுவாரு. இப்படி தன்னோட மகளை போன்றவங்களுக்கு கேக்கு ஊட்டி விட்டாரு. அந்த படத்தை பகிர்ந்து அதுக்கு கருமம் அப்படின்னு பதிவு போட்டிருந்தாங்க இந்த சல்மா. ஆனா இதே சல்மா தான் ராகுல் காந்தி கூட கையை கோத்துட்டு போவாங்க. இது என்ன கருமம் அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாம காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில் இருந்த போது அவங்க பாஜகவை சேர்ந்த அலிஷா அப்துல்லா அப்படிங்கிறவங்க கூட சேர்ந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க போல. அப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து உணவு அருந்துற படத்தை போட்டு திமுகவை சேர்ந்த ஒரு ஆபாச உடன்பிறப்பு ஒரு கேவலமான பதிவை போட்டிருப்பான். அந்த பதிவுல இவங்க கூட்டணி அப்படின்னு கமெண்ட் போட்டிருப்பாங்க. இப்படியெல்லாம் திமுகவின் ஆண் ஊப்பிகளுக்கு நிகரா ஆபாசமாவும் அருவருக்கத்தக்க வகையிலும் ட்விட்டர்ல களமாடியதால தான் இன்னைக்கு இந்த சல்மாக்கு எம்பி பதவி கிடைச்சிருக்கு. இதுல என்ன ஒரு கொடுமைன்னா, இவங்க எல்லோரையும் விட மிக கடுமையா திமுகவுக்கு முட்டு கொடுத்தவர் தான் பெயிண்டர் ராஜீவ் காந்தி. திமுகவுக்காக நாயா உழைக்கிற ராஜீவ் காந்திக்கு இந்த எம்பி பதவி கொடுத்திருக்கலாம். இறுதியா அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அளிக்கக்கூடிய ஒரு தகவலை பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா, ஸ்டாலின் டெல்லிக்கு போயிருந்தாரு. அவர் டெல்லிக்கு போயிருந்த போது திமுகவின் சார்பா ஒரு சிலர் போய் RSS தலைவர்களை சந்திச்சிருக்காங்க. அந்த தகவல் ஜூனியர் விகடன் இதழ்ல இன்னைக்கு வெளிவந்திருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். இரு சந்திப்புகள் ஒரே கோரிக்கை, டெல்லி சீக்ரெட் அப்படிங்கிற தலைப்புல கட்டுரை வெளியிட்டு இருந்தது ஜூனியர் விகடன். 2 முக்கியமான சந்திப்புகள் டெல்லியில் நடந்திருக்கு. ஒன்னு, RSS இயக்கத்தின் இணை பொறுப்பில் இருக்கும் ஒருவரை முதன்மையானவர், அதாவது ஸ்டாலின் தரப்பிலிருந்து சிலர் சந்தித்து இருக்கிறார்கள். இந்த சந்திப்பை யார் ஒருங்கிணைச்சது அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா, குலுகுலு மண்டலத்தின், அதாவது ஊட்டியை சேர்ந்த மன்னர் பிரமுகர் தான். மன்னர் அப்படிங்கிறதோட இன்னொரு அர்த்தம் ராஜா. ஒருவேளை ராசாவா இருப்பாரோ. அந்த RSS பொறுப்பாளர்கிட்ட என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, டாஸ்மாக் வழக்குல அமலாக்கத்துறையின் வேகத்தை குறைக்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்களாம். அப்படியா, சரி பண்ணிக்கலாம், ஆனா அதுக்கு சில பரிகாரம் செய்யணுமே அப்படின்னு அந்த RSS பொறுப்பாளர்கள் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்து பண்ணிக்கலாம், சிக்கல் இல்லாம விடுபட்டால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் தரப்புல போன அந்த நபர்கள். அது மட்டும் இல்லாம டெல்லியில இருக்கிற பாரத் மண்டபத்துல 2வதா இன்னொரு சந்திப்பும் நடந்திருக்கு. அதுல மிகவும் முக்கியமான VVIPயை சந்திச்சிருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் தரப்புல போனவங்க. அவர்கிட்டையும் அதே டாஸ்மாக் வழக்கு சம்பந்தமான கோரிக்கையை தான் முன் வச்சிருக்காங்க. அந்த VVIP ஒரு சில கண்டிஷனை போட்டாராம். அது எல்லாத்தையும் வேற வழியே இல்லாம ஒத்துக்கிட்டாங்களா ஸ்டாலின் தரப்புல சென்றவங்க. இதுல முதலாவது சந்திப்பின் போது அந்த RSS பொறுப்பாளர் ஒரு சில பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னார்ல, அந்த பரிகாரம் என்ன அப்படின்னா 500 ஸ்வீட் பாக்ஸ். விகடனோட அகராதிப்படி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் அப்படின்னா 1 கோடி. அப்போ 500 கோடி கேட்டிருக்காங்க. இதனால கடந்த 26ஆம் தேதி சித்தரஞ்சன் சாலையில முக்கிய ஆலோசனை நடந்திருக்கான். உடனே அவங்க மீசக்கார புள்ளி, அதான் திருச்சியில் இருப்பார்ல ஒரு மீசக்கார புள்ளி, அவரை கூப்பிட்டு அவசரமா 500 ஸ்வீட் பாக்ஸ் ரெடி பண்ணுங்க, பாட்னாவுக்கு பார்சல் பண்ணணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கு முதன்மையானவரின் குடும்பம். இதை கேட்டு ஆடிப்போன மீசக்கார புள்ளி, அவ்வளவு ஸ்வீட் பாக்ஸுக்கு நான் எங்க போவேன் அப்படின்னு கையை பசஞ்சிருக்காரு.
உடனே கொஞ்சம் யோசிச்சுட்டு ஜோதி மாவட்ட புள்ளி, அதாவது ஜோதி மாவட்டம் அப்படின்னா திருவண்ணாமலை, திருவண்ணாமலையில் அதிகாரம் செலுத்தக்கூடிய திமுக தலைவர் யாரு அப்படின்னா அவர் பேர் கூட ஏதோ வேலுன்னு முடியும். பூட்டு மாவட்டம்னா திண்டுக்கல் மாவட்டத்தோட புள்ளி. திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு பிக் சாமி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவராக இருக்கலாம். இவங்க எல்லோரையும் சேர்த்து 500 ஸ்வீட் பாக்ஸ் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. இப்படி அவசர அவசரமா ஸ்வீட் பாக்ஸுகளை ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது வாரிசு பிரமுகரும் வீட்டுக்கு வந்திருக்காராம். இனியாவது சரியா இருக்கணும், உன்னாலதான் எனக்கு எவ்வளவு நெருக்கடி பாத்தியா அப்படின்னு ரொம்பவே கோபமா கடிஞ்சுக்கிட்டாராம் முதன்மையானவர். அதாவது இதுல அவங்க என்ன குறிப்பிட வர்றாங்க அப்படின்னா, இடி ரயில்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் வரைக்கும் லஞ்சமா கொடுக்க முன் வந்திருக்கு திமுக அரசு. அதுவும் யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னா RSS பிரமுகர்களுக்கு. இப்படி தங்களை காப்பாத்திக்கணும் அப்படின்னா RSS காரங்க காலில் கூட விழ தயங்காது இந்த திமுக. ஆனா இவங்க தான் மக்கள் கிட்ட வந்து நாங்க தான் RSS எதிர்க்கிறோம், பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு கதை விட்டுட்டு இருப்பாங்க. இதுல என்ன ஒரு கொடுமைன்னா, இவங்க எவ்வளவுதான் லஞ்சம் கொடுத்தாலும் பாஜக சொல்ற எல்லாத்தையுமே அப்படியே கேட்டாலுமே இந்த வழக்கை சும்மா விடுறதா இல்ல பாஜக. எப்படியாவது இன்னும் ஒரு சில மாதங்கள்ல நிச்சயமா ஸ்டாலின் குடும்பத்திலிருந்து ஒரு சிலராவது கைது செய்து சிறையில் அடைச்சே ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு தெரியுது பாஜக அரசு. அது என்னைக்கு நடக்கும் அப்படின்னு தான் உங்களை போலவே நானும் ஆவலோட காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.